வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். நம்ம இன்னைக்கு பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ரவை 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். நான் ரவை 1 கப்பையும் மைதா 2 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் 15 நிமிஷம் ஊறணும். அதனால் நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் பிசைஞ்சிருக்கோம். உப்பு சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பானி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பானிபூரிக்கு தேவையான அந்த பானி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு அதே கப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு உருண்டையாக ஊற்றி அதை ஊற வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியாக அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். சாட் மசாலா வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்த்து ஆல்ரெடி அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுட்டாச்சு. இப்போ இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாகவும் இது பண்ண வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், மொறு மொறுன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிசைஞ்சு வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுனான ஒரு பானிபூரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். நீங்களும் இது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸியான இது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்.